வாய்ஸ் ஆஃப் சரத் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படின்னா ஒரு ரூம்ல உட்காந்துன்னு விஜய் அந்த மாதிரி, விஜய் இந்த மாதிரி, விஜய்க்கு ஓட்டு போடுங்க, நீங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போடலன்னா அது வந்து விஜய்க்கு நஷ்டம் இல்ல, உங்களுக்கு தான் நஷ்டம், விஜய் விஜய் விஜய்னு எந்நேரமும் விஜய்க்கு வக்காலத்து வாங்கினே வீடியோ போட்டிருக்காப்ல. இவன் எவ்வளவு ஒரு யோக்கியமானவன் அப்படிதான் நம்ம பார்க்க போறோம். கொஞ்ச நாள் முன்னாடி வாய்ஸ் ஆஃப் சரத் ஆடியோ லீக்குடுன்னு சொல்லிட்டு இன்டர்நெட் ஃபுல்லா வைரலா ஒரு ஆடியோ லீக் ஆச்சு. அதுல பார்த்தனா நான் விஜய் கூட உங்களை போட்டோ எடுக்க வச்சிடறேன். சில பெண்கள்லாம் இருப்பாங்கல்ல, எங்க எனக்கு விஜய் என் புருஷனுக்கு மேலங்க, எனக்கு விஜய் பார்த்துட்டா போதுங்க, என் குழந்தைய விட எனக்கு விஜய் தாங்க முக்கியம், என் புருஷனை விட எனக்கு விஜய் தாங்க முக்கியம் அப்படின்னு சில பெண்கள்லாம் இருப்பாங்கல்ல. அது மாதிரியான பெண்களை போய் தொடர்ந்து கேட்ச் பண்ணி நான் உங்களுக்கு வந்து விஜய் கூட்டிட்டு போறேன், விஜய் நான் உங்களை பார்க்க வச்சிடறேன், விஜய் கூட ஒரு போட்டோ எடுத்து கொடுத்துட்றேன், நீங்க என்ன பண்ணுங்க என் கூட ஒரு நாள் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். இது மாதிரியான ஆஃபர்லாம் கொஞ்சமா அந்த பெண்களுக்கு கொடுத்து அந்த பெண்களை ஏமாத்தி இந்த மாதிரியான கேவலமான வேலையை தொடர்ந்து செய்யறதுதான் இந்த வாய்ஸ் ஆஃப் சரத். இதுல இவ டிவிகே கட்சியில இருக்கிறது வந்து குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். சரி, அது என்ன ஆடியோன்னு போல கேட்டு வந்துருங்க. அது என்ன ஒரு 16 காலேஜ் தான் போல ஒரு பக்கம். இது ஓகே ப்ரோ, ஆனா கன்ஃபார்ம் நீங்க போட்டோ எடுக்க வச்சிருக்கீங்களா, நீங்க போட்டோ எடுத்துதான் என்கிட்ட வரீங்க அப்படின்னு. ஓகே 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 ப்ரோ, ப்ரோன்னு கூப்பிடாதீங்க, சரிங்க சரிங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உள்ள போயிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவ்வளவுதான். நாங்க அது இங்க பூந்தமல்லியில ஒரு ரெசார்ட் நாங்க புக் பண்ணி வச்சிருந்தோம். டோட்டலாவே நாங்க மாத்தி மாத்தி வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. நாளைக்கே ஒரு வாய்ஸ் ஆஃப் சரத் வந்து ஒரு பேண்ட் நேம் கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த நியூஸ் ஒரு வாரம் அதிகபட்சம். அதுக்கப்புறம் நான் அவ்வளவுதான், அடுத்த நியூஸ் மக்களே மறந்துடுவாங்க. இவன் வந்து போதையை போட்டு பேசுற நாய் போல இவன் என்ன பேசுறான்னா, அவனோட ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ஆடியோல அவன் பேசிட்டு இருக்கான். என்ன சொல்றான்னா, இல்ல இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து என்கிட்ட பேசிச்சு மச்சி, இந்த மாதிரி எனக்கு விஜய் கூட ஒரு போட்டோ மட்டும் பண்ணி கொடுத்துருங்க, நான் என்ன வேணா செய்யறேன்னு சொல்லிச்சு. நான் கேட்டேன், இந்த மாதிரி வந்து நான் ரூம் எல்லாம் புக் பண்ணுவேன், அது நான் போட்டோ எடுத்து வீடியோ எல்லாம் எடுப்பேன், உனக்கு பரவாயில்லையான்னு நான் கேட்டேன், அது பரவாயில்லன்னு சொல்லிச்சு. அவ்வளவுதான், நான் ரூம் புக் பண்ணேன். அது ஒருத்தர் 2 பேர் இல்ல, 4 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை சீரடிச்சிருக்கானுங்க. கேட்கறதுக்கு நம்மளுக்கு வந்து பதறுது. இது ஒரு கண்டென்ட்டாவே பார்க்க முடியல, ரத்தம் எல்லாம் கொதிக்குது. உடனே உங்களுக்கு கோபம் எப்படி வரனா, அந்த பொண்ணுக்கு எங்க அறிவு போச்சு? ஏதாவது எந்த ஒரு குற்றம் நடந்தாலுமே இந்த சமுதாயம் எப்பவுமே எப்படி சொன்னா, எங்க அந்த பெண் மேல தப்பு இருக்குங்க, அந்த பெண்ணே அங்க போனா, அந்த பெண் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பெண்களை நோக்கி தான் வைப்பாங்க. இதே விஷயத்துல அப்படி சொல்ல போனா அந்த பெண்ணோட வயது வரம்ப பார்த்தனா அது காலேஜ் தான் படிக்குது, அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு அறிவு இருக்கும்னு சொல்ல முடியாது. இவன் தவறா பயன்படுத்திருக்கான்ல, நம்ம பாதிக்கப்பட்ட மக்கள் சரி தான் நிக்கணும். இவன் என்ன பண்ணிருக்கான், அந்த பெண்களை கூட்டிட்டு போயிட்டு 4 பேர் சேர்ந்து அந்த பெண்ணை வந்து சீரடிச்சிருக்கானுங்க. அதை வீடியோவா எடுத்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இவன் ஷேரும் பண்ணிருக்கான். இது ஃபர்ஸ்ட் ஆடியோ. இதுக்கப்புறம் இன்னொரு ஆடியோ வந்து லீக் ஆகுது. அதுல பார்த்தனா ஒரு பெண் வந்து அது சம்பந்தமே தெரிவிக்கல, எனக்கு பயமா இருக்கு, எங்க வீட்டுல ஆட்கள்லாம் இருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பண்ணாதீங்கன்னு சொல்லியும் அவன் அப்படியே பெருமையா சொல்றான், அவங்க அம்மா அப்பெல்லாம் இல்ல, நான் போனேன் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலமா இந்த ஆளு பேசியிருக்கான். இவ்வளவு குற்றங்கள் இவன் மேல வைக்கப்படுது, இவ்வளவு ஆடியோக்கள் வெளியாகுது. இதுக்கு அவன் அந்த பையன் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, கேஸ் கொடுத்துக்கோங்க, பாதிக்கப்பட்ட பெண்கள் முடிஞ்சா கேஸ் கொடுத்துக்க சொல்லுங்க. எப்படிங்க கேஸ் கொடுப்பாங்க? அதெல்லாம் அண்டர் 18 குழந்தைங்க, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். தப்பு தான், ஆனா ஒரு அறியாமையில அந்த குழந்தைங்க செஞ்சுட்டாங்க. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியே தெரிஞ்சா அசிங்கம், அம்மாக்கு தெரிஞ்சா அசிங்கம், அவங்க பயப்படதான் செய்வாங்க தவிர யாரும் வெளியே வந்து கேஸ் கொடுக்க மாட்டாங்க. சோ அந்த பயத்தை இந்த நாய் யூஸ் பண்ணிட்டு, நான் தப்புலாம் பண்ணலையே, முடிஞ்சு அவங்கள வந்து கேஸ் கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இன்ன வரையுமே கேவலமா பேசுறான். ஒரு மறுப்பும் கிடையாது. அந்த ஆடியோலயே பார்த்தனா அவன் பேசுறான். என்ன வார்த்தை சொல்றான்னா, நாளைக்கே வாய்ஸ் ஆஃப் சரத் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டான்னு ஆடியோ வெளியே வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு வாரம் பேசுவாங்க, அவ்வளவுதானே. ஒரு வாரம் பேசிட்டா அதுக்கப்புறம் அடுத்த கேஸ் வரும், அவங்க அடுத்த கேஸை பார்த்துட்டு அவங்க மறந்து போயிடுவாங்க. இந்த திமிரு எங்க இருந்து வருதுன்னா அவங்க அண்ணன் கிட்ட இருந்து வருது. இந்த கரூர் விஷயத்துல 41 பேரை நான் கொன்னாலுமே அடுத்த கேஸ் வந்துச்சு, என்னோட த்ரிஷா கேஸ் வந்துச்சு, விஜய்க்கும் த்ரிஷாக்கும் கள்ள தொடர்புன்னு வந்துச்சு. மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா கரூரை மறந்தாங்கல்ல, அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதே விஷயத்தான் இந்த பையனும் பேசுறான். அண்ணன் எப்படியோ தம்பி அதே வழியில பேசுறான். நாளைக்கு ஒரு கேஸ் வந்துச்சுன்னா இந்த கேஸை மறந்துடுவாங்கன்னு சொல்றான்னா மேல இடத்துல இருந்தா அவனுக்கு அந்த அறிவு வருது. சில இவ்வளவு விஷயம் நடக்குது. இந்த விஷயம் நடக்கிற அதே டைம்ல தான் நம்ம விஜய் அண்ணா அவர்கள் தனியா டிஜிபி அலுவலகம் போறாரு. அங்க எதுக்கு போறாரு பார்த்தனா, கொஞ்ச நாள் முன்னாடி பொன்ராஜ் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டாரு, இந்த டிவிக்கல சில பெண்கள்லாம் இருக்காங்களே, என் புருஷனை விட விஜய் தான் முக்கியம், என் குழந்தைய விட விஜய் தான் முக்கியம் அப்படிலாம் சில பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு மனநிலை எப்படி தோணுதுன்னா, அது ஒரு விபச்சார கூடமா தான் இருக்குன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டாரு.
தப்பு தான், அது யாரும் வந்து டிஃபெண்ட் பண்ணல, அந்த வார்த்தை தப்பான ஒரு வார்த்தை தான். ஆனா இந்த கட்சி பெண்களும் எப்படி இருக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அன்னைக்கு மகளிர் அணியா இருக்கட்டும், இல்ல டிவி கேஸ் அந்த நிர்வாகிகளா இருக்கட்டும், எப்படின்னா கொந்தளிக்கிறாங்க. எங்களை பார்த்து எப்படி நீங்க விபச்சாரின்னு சொல்லுவீங்க, நாங்க அந்த மாதிரியான பெண்களா? மகளிர் அணியெல்லாம் 1-2 கேஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அண்ணன் 41 உயிர் போகும்போதே அண்ணன் வெளியே வரல. அண்ணன் என்ன பண்றாரு, நான் நைட்டா டிஜிபி அலுவலகம் போறாரு, போய் கேஸ் கொடுக்குறாரு. என் கட்சி சார்ந்த பெண்களை வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவ்வளவு கொந்தளிக்கிறாரு அண்ணன். அந்த ஒரு வார்த்தைக்கு வார்த்தை தப்பான வார்த்தை தான், அதை டிஃபெண்ட் பண்ணல. ஆனா அந்த சொல்லிட்டேன்றதுக்காக அண்ணன் வந்து அவ்வளவு இதுவா போறாரு. அங்க ஃபன்னே என்னன்னா, அண்ணன் வந்து டிஜிபி ஆபீஸ்க்கு கேஸ் கொடுக்க போறாரு. அங்க ஆல்ரெடி அண்ணன் மேல சங்கீதா கேஸ் கொடுத்திருக்காங்க. என்ன வந்து இவன் வந்து மனதளவிலும் உடல் அளவிலும் வந்து என்ன துன்புறுத்தி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. அங்க போனாதான் இன்னும் அசிங்கமாயிடுச்சு. உண்மையிலே இங்க ஒரு கேஸ் இருக்கு, நீ என்ன இங்க இன்னொரு பெண்களுக்காக வந்துட்டியா அப்படின்ற மாதிரி அண்ணன் அசிங்கப்பட்டு போனாரு. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. சோ இவ்வளவு கோபம் வருது அண்ணனுக்கு, உன் பேரை சொல்லிதான், உன் மூஞ்ச வச்சுதான், உன் கூட நான் போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிதான் இங்க இவ்வளவு பெண்களை இவன் சீரழிச்சிட்டு இருக்கான். இன்னும் எத்தனை குழந்தைங்க அவன் கிட்ட மாட்டிருக்கு, இன்னும் என்னென்னலாம் இவன் சித்திரவதை பண்ணிருக்கான், எப்படிலாம் மிரட்டுறான். அவன் அவ்வளவு தைரியமா சொல்றானா, முடிஞ்சா அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து கேஸ் கொடுக்க சொல்லுங்க, நான் இந்த தப்ப பண்ணலன்னு சொல்றான்ல. அப்போ அவன் எந்த அளவுக்கு அந்த குழந்தைகளை மிரட்டிட்டு இருப்பான், என்ன மாதிரி வீடியோக்கெல்லாம் அவன் எடுத்து வச்சிருப்பான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது நம்ம இன்னும் அந்த ஷாக்ல இருந்தே வெளியே வரல. சமூக வலைத்தளங்கள்ல எல்லாரும் போராடுறாங்க, இவன் மேல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க, இவன் என்ன இவ்வளவு சுத்திட்டு இருக்கானே, இன்னும் வீடியோ போட்டிருக்கானே சொல்லிட்டு நம்ம இன்னும் இந்த கோவத்துல இருக்கும்போது இன்னொரு விஷயம் எக்ஸ்போஸ் ஆகுது. சொல்வதெல்லாம் உண்மையில பல வருஷம் முன்னாடி இவன் வந்து அந்த ஃபேமிலி இஷ்யூக்காக இவனை கூட்டிட்டு வராங்க. அவங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னா, வயிறு பாடுங்கம்மா, எரிஞ்சிட்டு இருக்குது, வயிறு எரிஞ்சிட்டு இருக்குது, பாத்தீங்களா பாருங்க வயிறு. ஒரு வாட்டி இந்த மாதிரி அசிசமா கேள்விடா சண்டை நடந்தது. என்னடா நீ எப்படி கேள்வி கேட்கறான்னு பிரச்சனை இருந்தது. கெரோசின் வந்து இது என் மேல ஊத்திட்டான். இவன் வந்து ஒரு சைக்கோ, என்ன சித்திரவதைப்படுத்துவான். எப்படின்னா அந்த பெண்ணோட வயித்துல கெரோசன் ஊத்தி எரிச்சிருக்க நாய் தான் இவன். இவெல்லாம் வந்து பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுறான், வீடியோ போறானா, வெக்கமா இருக்குது. இவனை எப்படி இந்த கட்சியில வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வெக்கமாவே இருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் சொல்றான், எப்படின்னா கள்ள ஓட்டெல்லாம் அடிப்பானா இந்த நாய். யோசிச்சு பாருங்களேன், ஏதோ ஒரு உழைக்கிற மக்கள், ஏதோ ஒரு வேலை செஞ்சு ஒரு மூட்டை தூக்குற நபரே வச்சுக்கோங்க, ஒரு நாள் ஃபுல்லா அவங்க நாயா வேலை செய்யணும், வெயில நின்று வேலை செய்யணும். உங்க அண்ணன் இருக்கிறாரு, வெயில்ல அவரால் ஒரு 5 நிமிஷம் கூட பேச முடியாது, அவ்வளவுதான். அவருக்கு அந்த ஏசி வாசனை இல்லாம அவரால் இருக்கவே முடியாது. அப்படி இருக்கிற உங்க அண்ணனுக்கு கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு நாள் ஃபுல்லா வெயில கஷ்டப்பட்டு இப்படி போறான், வீட்டுக்கு போயிட்டு அந்த பணத்தை எடுத்து பார்த்தா அது கள்ள நோட்டா இருந்தா அவன் வயிறு எவ்வளவு எரியும். இவ்வளவு விஷயம் இருக்கு, இதெல்லாம் யோசிக்காம இவன் கள்ள ஓட்டு அடிக்கிற நாய். நீ இப்ப எந்த கட்சியில இருக்கிறனா, நான் ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு சுத்துறாங்கல்ல, நீ அந்த கட்சியில இருந்துட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்றன்றது இன்னும் கேவலமா இருக்கு. உங்க கட்சியை நினைச்சாலே கேவலமா இருக்கு. நீ எப்படி அவனுக்கு நின்று சப்போர்ட் பண்றேன்னு எனக்கு தெரியல. உடனே டிவிக்கு ஆதரவாளர்கள்லாம் வந்துருவீங்க. ஏங்க அவன் ஒருத்த செஞ்ச தப்புக்கு நீ மொத்த கட்சியும் சொல்லலாம், இதுக்கு டிவிக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டீங்கன்னா, இவனை பெயிட் பண்ணி விஜய்க்காக பேசு, விஜய்க்கு ஓட்டு போடுன்னு பேசுறதுனா யாரு? உங்க கட்சி தலைமை தான். இவன் இது மட்டும் இல்ல, கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கேஸ்ல வந்து இவனுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. எதுக்குன்னா கரூர் இஷ்யூ நடந்துச்சுல்ல, அப்ப என்ன பண்றாருன்னா, அதாவது தகாத வார்த்தையில அந்த இடத்துல வந்து டிஎம்கே சதி பண்ணிட்டானுங்க. இந்த டிஎம்கே சார்ந்த கட்சியினரெல்லாம் வந்து தகாத வார்த்தையில, ஒரு கெட்ட வார்த்தையில தேன ஒரு வார்த்தை பேசி அதுல வந்து அடி வாங்கினாரு. அடுத்ததா கரூருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஜட்ஜ் அவரை அசிங்கமா திட்டி இவனை அரெஸ்ட் பண்ணாங்க. இவனை வெளியே கூட்டிட்டு வந்தது யாரு? தாவேகாவை சார்ந்த வழக்கறிஞர்கள். சோ தலைமையில இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமலேயே அவன் இந்த அளவு செயல்பட்டு இருக்கான். உடனே கேட்பீங்க, கொஞ்ச நாள் முன்னாடி கம்யூனிஸ்ட் மதுர் சத்யா அவர் வந்து ஒரு பாலியல் குற்ற வழக்குல வந்து கொஞ்ச நாள் கைதானாரு. அதை வந்து யாருமே, மறுபடியும் சொல்றேன், அவரை யாருமே வந்து கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கணும் சரி, அது ஒரு போர்வை போத்தி மதுர் சத்யா நல்லவன், ஒரு கம்யூனிஸ்ட் அப்படிலாம் யாருமே பண்ணல. பெண்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் போது அந்த கட்சி சார்ந்த நபர்கள், அந்த அமைப்பு தான் முதல்ல ஆக்ஷன் எடுத்துச்சு. அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்களை கையை பிடிச்சிட்டு வா போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், நீ கேஸ் கொடு, உனக்கு நியாயம் கிடைக்க நான் நிக்கிறேன்னு சொன்னது அந்த கட்சி. சோ எல்லா கட்சியிலுமே எல்லா அமைப்புகளுமே இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட நபர் இருந்தார், அங்க ஒரு பிரச்சனை நடக்கும் போது, ஒரு குற்றம் நடக்கும் போது யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு நீதி வாங்கி தரணும். அந்த இடத்துலதான் ஒரு கட்சி இருக்கணும். சோ இவ்வளவு விஷயங்கள் தெரிய வருது. விபச்சாரின்னு சொல்லிட்டாருன்ற வார்த்தைக்காக அண்ணன் டிஜிபி அலுவலகம் அத்தனை மணிக்கு போறாருன்னா இங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஏன் அவனுக்கெல்லாம் மனசே கூசலையா? உன் பேரை சொல்லி இவ்வளவு விஷயம் நடக்குது, இன்னும் உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் வந்து ஏமாந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வழியில ஒரு கண்டன அறிக்கையும் இல்ல, ஒரு எச்சரிக்கையும் இல்ல. நீங்க நினைச்ச இந்த பையனை கான்டாக்ட் பண்ணவே முடியாதா? உங்க இன்ஃப்ளூயன்சர் தானே அவரு, இவனை எந்த விதத்துல உங்களால கண்டிக்கவே முடியாதா? இல்ல இவனை கட்சி விட்டு நீக்கம் பண்ண முடியாதா? இதுக்கெல்லாம் எதுக்கு நீங்க வாயை பொத்துட்டு இருக்கீங்க? அண்ணனை பத்தி பார்த்தனா, கட்டுன பொண்டாட்டி சங்கீதா அவர்களையே வந்து அவங்களோட கேரக்டரை வந்து அசாசியேட் பண்ணி பேசினாங்க, கேரக்டரை அசிங்கமா பேசினானுங்க. சொந்த கட்சியை சேர்ந்த டிவிகே வாரியஸே ஐட்ட அப்படின்னு சொன்னானுங்க. அவ்வளவு பேசும்போதே கூட அண்ணன் வாயை திறக்கல. ஏன்பா அப்படிலாம் பேசக்கூடாது, நம்ம அரசியல் நாகரிகம் கிடையாது, என்னதான் இருந்தாலும் என்னோட முன்னாள் மனைவி
மனைவிலாம் இல்ல, ஒரு பெண். அந்த மாதிரி மரியாதை இல்லாம பேசாதீங்க. சொந்த கட்சி சார்ந்த ஒரு ஒரு வலைதளத்துல இருந்து இந்த மெசேஜ் வரும்போதெல்லாம் அண்ணன் அமைதியா இருந்தாரு. த்ரிஷா அவர்களையும் வந்து கேவலமா பேசினானுங்க. எதுக்குமே வாய் திறக்க மாட்டாரு. அதாவது பெண்கள்ன்றது தமிழகத்துல இருக்க பெண்கள் தானே அவருக்கு, வீட்டுல இருக்க பெண்கள்லாம் யாருமே கண்டுக்க மாட்டாரு. கட்டின பொண்டாட்டி பத்தி பேசினாலும் வாய் திறக்க மாட்டாரு, தோழியை பத்தி பேசினா வாய் திறக்க மாட்டாரு. அவங்க அம்மா வந்து ஒரு மகனை பார்க்க போறதே வந்து ஏதோ திருப்பதி மலை ஏறி போய் சாமி பாக்குற மாதிரி நினைச்சுருக்காங்க. சோ இப்படி அவரை சுத்தி இருக்க எந்த பெண்களையும் வந்து அவர் பாத்துக்க மாட்டாராம். ஆனா இவர் யாருன்னா தமிழகத்துல இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு கட்சியை வந்து இவர் அமைச்சு கொடுக்க போறாராம். கரூர் மீட்டிங்லயே தெரியும், பல பெண்கள் வெளியே வந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க. என்னால அங்க சேஃபாவே ஃபீல் பண்ண முடியல இந்த தாவேகா பசங்க எல்லாம் வச்சுட்டுன்னு சொல்லிட்டு. அவங்க போற கூட்டத்துல எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்துட்டா இவ்வளவு விஷயங்கள் பண்ணுவேன், நான் பெண்களுக்கு பாதுகாப்பா இருப்பேன், கொஞ்ச நாள் முன்னாடி பேசுறாரு. இது என்ன காடா இல்ல நாடா இல்ல என்னன்னு சொல்லி பேசுறாரு. அதுதான் கேக்குறோம், உங்க கட்சி இருக்கு, இது என்ன கட்சியா இல்ல இது என்னது? மதுர் சத்யா விஷயத்துல கூட கட்சி அவ்வளவு விஷயங்களை பண்ணுச்சு. நீங்க இன்னைக்கு வரையுமே ஒரு அறிக்கை வெளியிடல, இந்த பையன் மேல ஒரு ஆக்ஷனும் எடுக்காம இருக்கீங்கன்னா அப்ப எல்லாமே விளம்பரமா? கொஞ்ச நாள் முன்னாடி விளாத்திக்குளம்லாம் அந்த இஷ்யூ நடந்துச்சு. இஷ்யூ இல்லைங்க, அது ஒரு பெரிய ஒரு கொடூரம், அது குற்றம், எல்லாம் ஓகே தான். அந்த விஷயத்துக்கு அண்ணன் கொந்தளிச்சு எழுறாரு. ஐயோ என் மனசெல்லாம் பதைக்குதுன்றாரு. உன் பேரை சொல்லி இவ்வளவு விஷயம் நடக்குது, ஏயா நீ எப்போதாயா வாயை திறப்ப? உன் சொந்த பிரச்சனைக்கே நீ வாயை திறக்க மாட்டே, அது எங்களுக்கு தெரியும். பெண்கள்ங்க, குழந்தைங்க, பெண்கள்ன்றதை தாண்டி குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க, இதுக்கும் நீங்க பேச மாட்டீங்களா? இன்னி வரையுமே இந்த வாய்ஸ் ஆஃப் சார் பயப்படாம இருக்கா. அப்போ அவனுக்கு இவ்வளவு தைரியத்தை கொடுக்கறது யாரு? கட்சி பின்னாடி நிக்குதா? இவ்வளவு தைரியமா நிக்கிறா, அவன் மேல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம இருக்கு. இவங்க எல்லாம் இப்ப வெளியே வந்து என்ன சொல்ல போறாங்கன்னா, எங்க எனக்கு ஓட்டு போட்டுருங்க, பெண்களுக்கு இங்க வந்து இங்க பாதுகாப்பே இல்லைன்ற மாதிரி இவர் பேசுவாரு. பெண்கள் ஏன் இன்னும் பாதுகாப்பு இல்லைன்னா எவ்வளவு பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரும்? நாங்க இந்த மகளிர் விடியல் பேருந்தை வந்து தொடர்ந்து விமர்சனம் செய்யறது வந்து இந்த டிவி கட்சிக்காரங்க தான் இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, ஓசி பஸ் வேணுமா, ஓசி பஸ் வேணுமா அப்படின்னுவாங்க. யாருக்கு ஓசி பஸ்னா அதை ஓசின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்ததே இந்த மாதிரி ஊடகவியலாளர்கள் தான். இப்ப விஜய்க்கு சொல்லி கொடுத்தோம், அது ஓசி கிடையாதுங்க, அது மக்கள் பணம், அதை இழிவுபடுத்தாதீங்க. ஒரு பெண்ணும் வீட்டுல இருந்து வெளியே வரணும், அலுவலகங்களுக்கு போகணும், பள்ளிகளுக்கு போகணும், பணிகளுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த விடியல் பயணம் சொல்லிட்டு. அதையே விமர்சனம் செய்யறது, இழிவா ஓசின்னு சொல்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து விஜய்க்கு இன்னும் அரசியல் புரிதலே கிடையாது. சரி, நீங்க அரசியல் பண்ண வேணாம், ஆனா இது ஒரு சொந்த பிரச்சனையா நீங்க பாக்கலாமே. உங்க பேரை வச்சுட்டு இவ்வளவு விஷயம் நடக்குது, இதுக்கும் உங்க அண்ணன் அமைதியா இருக்கிறாருன்றது ரொம்பவே ஒரு கேவலமான ஒரு விஷயமா இருக்கு. பொன்ராஜ் விஷயத்துல நீங்க அவ்வளவு ரியாக்ட் பண்ணீங்க, பரவாயில்ல, உங்க ஆளுங்க அப்படி நம்பிட்டு இருப்பாங்க. பாரு எங்க அண்ணன் அவங்க கட்சி சார்ந்த பெண்களை ஒரு வார்த்தை சொல்லிட்டான்றதுக்காக எப்படி துடிச்சு வந்தாருலன்னு யோசிச்சீங்கன்னா, அவங்க கட்சியில இவ்வளவு கேவலமா நடக்குது. அவங்க மாவட்ட செயலாளர் பதவி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணோட வீட்டுக்குள்ள போய் தவறா நடந்துக்கிறாரு. அந்த ஆளுக்கு இன்னும் வரையுமே வந்து கட்சியில இருக்கிறாங்க, கட்சி விட்டு நீக்கல, சும்மா நீக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. அந்த ஆள் இன்னுமே கட்சியில இருக்கிறான். இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்ஷனுமே லீகல் ஆக்ஷனுமே எடுக்க மாட்டாங்க. சும்மா வெளியே வந்து நாங்க பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி, நாங்க தான் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இந்த அரசியல் அறிவுலாம் இல்லாம சுத்துறாங்களே, அவங்க வேணா இதெல்லாம் நம்புவாங்க. மக்கள் இதுக்கு அப்புறம் விழிப்படைஞ்சுப்பாங்க. இன்னொரு விஷயம் இதுல பார்க்க போனா, பெண்கள் மேல குற்றம் சாட்டுறீங்க. அதாவது எப்படி பார்த்தனா, அந்த பெண்கள் எதுக்கு போகணும்னு ஒரு விஷயம் இருக்கு. கண்டிப்பா அது தவறான ஒரு விஷயம் தான். நீங்க வந்து இதுக்கு மேல உங்க மனநிலையை மாத்திக்கணும். விஜய்ன்றவன் வந்து இன்னும் தெய்வம்லாம் கிடையாது, அவங்க ஒன்னும் ஏலியன்லாம் கிடையாது. அவர் வந்து ஒரு மனுஷர் தான். ஒரு மனுஷனா பாருங்க. இவ்வளவு நாளா வந்து அவர் ஒரு நடிகரா பாத்தீங்க, இதுக்கப்புறம் நீங்க அரசியல் தலைவரா, அவருக்கு அந்த வார்த்தைலாம் செட் ஆகாது. நீங்க ஒரு அரசியல்வாதியா நீங்க பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி அவர் ஒரு எப்படின்னா அதை அவரை பாத்துடணும், என் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போறீங்களே, இதுக்கப்புறம் அதுல இருந்தெல்லாம் வெளியே வாங்க. அவ ஒரு மனுஷன் தான். ஸோ இந்த சம்பவம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.